Hello students, welcome to Hiba Max. 11th Standard Max Chapter 3 Trigonometry Example 3.51 இந்த வீடியோல solve பண்ணலாம். Question பாருங்க, solve sin x plus cos x is equal to 1 plus sin x cos x ன்னு கொடுத்திருக்காங்க. இதை நான் solve பண்ணிட்டு answer கண்டுபிடிக்கணும். Solutionல given first எழுதிருங்க. Sin x plus cos x is equal to 1 plus sin x into cos x. இதை நான் first equation எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம substitute பண்ணுவோம். சரியா? So இதை first equation. Next என்ன பண்ணுறேன்னா, let sin x plus cos x is equal to t ன்னு consider பண்ணுறேன். sin x plus cos x t ன்னு consider பண்ணுறேன். அப்போ தான் நம்ம solve பண்ண முடியும். இதை எழுதிட்டுக்கு அப்புறம் squaring on both sides செய்யணும். ஒரு ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. squaring on both sides. அப்ப ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்றேன். sin x plus cos x whole square is equal to t square. இப்போ இது எப்படி இருக்குன்னா a plus b whole square. a plus b whole square formula தெரியும் இல்லையா? a square plus 2 into a into b plus b square is equal to t square. இப்போ sin square theta plus cos square theta value 1 and இங்கேயும் x இங்கேயும் x தான் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு வாட்டி சேர்த்து எழுதிட்டு அடுத்த லைனில் எழுதலாம். sin square x plus cos square x plus 2 times of sin x cos x is equal to t square. இப்போ இதோட வேல்யூ 1. 1 plus 2 times of sin x cos x is equal to t square. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் sin x cos x ன்னு இருக்கு. ஸோ அந்த டேர்ம் மாதிரி கொண்டு வரலாம். sin x cos x into 2 இருக்கு is equal to t square plus 1 இந்த சைடு வந்தா minus 1 plus 1 equal to other side வந்தா minus 1. next lineல sin x cos x is equal to t square minus 1 divided byல இந்த 2 கொண்டு வரணும். சரியா? இப்போ நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று sin x cos x is equal to t square minus 1. இது third equation. அப்போ செகண்ட் equation வந்து let அப்படின்னு எடுத்தோம் இல்லையா? sin x plus cos x is equal to t. இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்ச ரிசல்ட்டையும் நான் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ sin x plus cos x இடத்துல t, sin x plus cos x into இடத்துல t square minus 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கிளியரா? therefore substitute 2 and 3 in equation 1. equation 1 என்னது? sin x plus cos x is equal to 1 plus sin x cos x. So இதுக்கு பதிலா t ன்னு கன்சிடர் பண்ணோம். இது 1 plus இப்போதான் கண்டுபிடிச்சோம் t square minus 1 divided by 2. இப்போ இந்த 2 LCM எடுக்கணும். அப்போ 2 into 1 2 இல்லையா? t is equal to 2 1s are 2 plus t square minus 1 divided by 2. இப்போ 2 இந்த சைடு கொண்டு வரலாமா? 2 times of t is equal to 2 minus 1 1 1 plus t square. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரலாம். 2t இந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ t square ஃபர்ஸ்ட் எழுதுங்க. plus 2t ஆன்சர் வந்தால் minus 2t plus 1 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு டேர்ம் தான் கொண்டு வரப்போ plus 2t தான் minus 2t மாறும் equal to 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 1 ரெண்டாக பிரிக்கணும். minus 1 into minus 1 தான் minus 2 ஆகும் இல்லையா? இதோட ஆட் வந்து minus 2, இதோட சம் வந்து minus 2 வரணும். இப்போ minus 1 into minus 1 தான். நம்ம ஆன்சர் ரொம்ப ஈஸி. t minus 1 இன்னொன்னும் t minus 1 equal to 0. therefore t is equal to 1. ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஸோ நான் plus 1 ஒரு வாட்டி எழுதியிருக்கே போதும். இப்போ இந்த t equal to 1 இருக்க வேல்யூவை நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் 2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். sin x plus cos x is equal to t கண்டுபிடிச்சோம் இல்லையா? அங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லாமே எழுதிக்கோங்க. substitute t is equal to 1 in equation 2. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ sin x plus cos x is equal to 1. இப்போ ஈக்குவேஷன் 2 இப்படி மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில ஆல்ட்ரேஷன் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் வந்து மல்டிபிள் அண்ட் டிவைட் பை √2 இது நம்மளா செய்கிறது. மல்டிபிளும் பண்ணும் டிவைடும் பண்ணும். அடுத்த பேஜில் எழுதுறேன்.
root 2 ஆல multiple and divide பண்ணோம் into sin x plus cos x is equal to 1 இருக்கும். இப்போ root 2 வச்சுட்டு 1 by 2 மட்டும் inside கொண்டு போறேன். 1 by root 2 மட்டும் inside multiple பண்ணலாம். 1 by root 2 into sin x. Again cos க்கு 1 by root 2 வரும். 1 by root 2 into cos x is equal to 1. root 2 அடுத்த லைன்ல 1 divided by ல கொண்டு போயிடலாம். 1 by root 2 sin ஃபங்க்ஷன்ல எப்படி எழுதலாம்? sin 45 டிகிரியா? sin 45 டிகிரியா நான் pi by 4 னு எழுதிப்பேன். into sin x plus same 1 by root 2 cos 45 னு எழுதலாம். நீங்க கேட்கல இங்க கூட cos எழுதலாம் ஏன்னா ரெண்டு வேல்யூ ஒண்ணு. இப்போ sin இருக்கனால sin னு எழுதிக்கோங்க. cos x is equal to 1 by root 2. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு. எங்கன்னா cos a cos b plus sin a sin b எழுதிக்கலாமா? அதுபடி மாத்தி எழுதுங்க. cos x cos pi by 4 plus sin x sin pi by 4 is equal to 1 by root 2. இப்போ இதோட ஃபார்முலா எழுதிக்கவா? cos a cos b plus sin a sin b is equal to cos a minus b. இதுதான் இதோட ஃபார்முலா. அப்ப a இடத்துல x, b இடத்துல pi by 4. அப்ப இந்த full term நான் எப்படி மாத்தி எழுதுறேன்? இப்போ cos x minus pi by 4 ன்னு எழுதிக்கலாம். That is equal to 1 by root 2 நான் cos ல எழுதுறேன். cos pi by 4. இப்போ இந்த term எப்படி இருக்குன்னா cos theta is equal to cos alpha. cos theta is equal to cos alpha. இது theta, இது alpha. அப்ப theta ஓட வேல்யூ என்ன இருக்கும்னா 2n pi plus or minus alpha. இப்போ theta இடத்துல இருக்க வேல்யூ எடுத்து எழுதுங்க. x minus pi by 4 is equal to 2 into n pi plus or minus pi by 4. இப்போ இந்த termல நம்ம ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்னு பிளஸ்ல இன்னொன்னு மைனஸ்ல. ஃபர்ஸ்ட் பிளஸ் எடுத்துக்கலாம். x minus pi by 4 is equal to 2 into n into pi plus pi by 4. இப்போ minus pi by 4 அந்த சைட் பண்ணா பிளஸ் ஆயிடும். அப்போ x is equal to 2n pi plus pi by 4 plus pi by 4. x is equal to 2n pi. Denominator same. அப்போ numerator pi plus pi 2 pi by 4. 2 1 time 2 2 time. So 2n pi plus pi by 2. இது ஒரு வேல்யூ. இதே மாதிரி இன்னொரு வேல்யூ இருக்கு. இன்னொரு வேல்யூ என்னன்னா x minus pi by 4 is equal to 2n pi minus pi by 4. இப்போ minus pi by 4 ஆன்சர் போகும்போது பிளஸ் ஆயிடும். 2n pi minus pi by 4 plus pi by 4. minus plus cancel பண்ணிடலாம். x is equal to 2 into n pi. இதுதான் x ஓட வேல்யூ. இப்போ ஃபைனலா சொல்யூஷன்ல x is equal to 2n pi plus pi by 2 or x is equal to 2n pi where n belongs to integer அப்படின்னு எழுதிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.